மாயப்பனோட காலை வணக்கங்கள், காலை வணக்கங்கள், காலை வணக்கங்கள், காலை வணக்கங்கள், காலை வணக்கங்கள். குட் மார்னிங். மாயாவுக்கு ஃபஸ்ட் வரைக்கி முத்துக்குருமே இவளோட சோறை சாப்பிட்றான்னு சொல்லிட்டு விடிய விடிய விரட்டிக்கிட்டு திடுறா. பாயா வேலை விட்டுருந்தா பூரா சோறையும் சாப்பிட்ருப்பான் நேரம் வேஸ்ட் ஆகாமல். இவ பிடிச்சி காவகாத்து உட்காந்துக்கிட்டு பாயெல்லாம் சோறு தின்ன விடாமல் இப்போ பாருங்கள் அவனை ஏச்சு இப்போ கூப்பிட்டு வந்திருக்கேன். அவளை கூப்பிட்டு வந்து மாயப்பனோட காலை வணக்கங்கள் சொல்ல வச்சுட்டு வறுக்கி கொடுத்தேன். இந்த அவர் போய் உட்காந்துருக்கா அவருங்க சொன்னாக்கா. இந்த இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா அந்த பையன். அந்த அரிக்கா பாருங்க அப்படியே சைடில் கேப்பில் போய் மாயாவோட சோறு இன்ன வரைக்கும் அம்மா வந்துட்டா காப்பாற்றிட்டான்னு சொல்லிட்டு ஓடி பற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பாவம் ஒடியடி தங்கம். தங்கம் வாங்க, தங்கம் வாங்க, தங்கம் வாங்க, தங்கம் வாங்க, லட்டு வாங்க, சர்க்கரை வாங்க, சீனி வாங்க, மிட்டாய் வாங்க. அம்முக்குட்டி வந்துட்டாங்க. வா இந்த இங்கே வா, இங்கே வா பாப்பா, வா பாப்பா. முத்துக்குருமனோட காலை வணக்கங்கள். நீ உட்காந்து ஒரு தடையாச்சும் காலை வணக்கம் சொல்கிறியா சாமி? நான் பெத்தவர் செல்லம் மயில். வா வாயா. நான் பெத்தவர் யார்? செல்லம் மயில் எங்கே இருக்காரு? சீனி மயில் எங்கே இருக்காரு? ஐயோ முத்துக்குரு புட்டனோட ரொட்டி எடுக்க போகிறான் பாருங்க. மேலே கூண்டுக்குள்ளே இருக்கத அப்படியே புட்டை வாழை சிக்கிச்சு பிடிச்சி இழுத்துட போகிறேன். பயமாக கிடக்கு. புட்டை ஓடி ஒளிஞ்சிருவியான் ஸ்மெல் இருந்தாலே. வாயா அழகுராஜா, நீ உன் ஜோரை எடுத்துட்டாலான்னு போய் பார்க்க போனேடி. ஏண்டி ஏண்டி கொலக்கட்டை இங்கே வாடி கொலக்கட்டை. இந்தடி 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 வாங்கிட்டு போடி. சரியான கொலக்கட்டை. நீ என்னத்தடா ரொட்டி இருக்குது, நல்ல ரொட்டி இருக்குது, குப்பையை எடுத்துட்டு கொடுத்துட்ற. கீழே போடு. என்னடி இந்த ஏதோ பிளாஸ்டிக்கா இது என்னன்னு தெரியல. எதையோ கடிச்சிக்கிட்டு இருக்கேன். கீழே போடுறா. இந்த போடு. இந்த பிளாஸ்டிக்கு தான் தின்னுக்கிட்டு இருக்கு. பிளாஸ்டிக்கு போட்டு இந்த இங்கே வா தொலாவர பாரு. ரொட்டி தின்னா இந்த ரொட்டி இங்கே வைக்கிறேன். வா இங்கே நான் சொல்லு பேச்சுட்டு கேட்கக்கூடாதுன்ற பிளான்லேயே இருக்கு நீ. அவள் எப்படி பொறுப்பாக உட்காந்து காலை வணக்கம் சொல்லிட்டு ரொட்டி வாங்கிட்டு போகிறான். நீ என்னைக்குனாலும் உட்காந்து பொறுப்பாக காலை வணக்கம் சொல்கிறியா? அப்புறமேலுக்கு எப்பயாச்சும் இவ்வளோ கூண்டில் அடைக்க போகிறோம் ஏதாச்சும் ஒருண்டா போதும் அப்படியே அப்புறானே உட்காந்துட்டு வந்து காலை கொடுப்பேன். அப்போ கொடுத்தோம்னா ஹலோ சொல்லுவேன். அப்போ சரியா நாள் மாய பொண்ணு வந்து இன்றைக்கி பசியோடு இருக்கா. சோறு ஒழுங்காக தின்னல. அதனால் முத்துக்குருமை வந்து அவனுக்கும் பசி தான். அவனும் சாப்பிடல, அவனும் சாப்பிட முடியல. எடுத்து சாப்பிட்றி பாப்பா. வாய பாருங்க. தான் டார்கெட் அவளுக்கு. இங்கே பாருங்க ரெடியாக பம்மி படுத்துருக்கா. அந்த காக்கா வந்து அந்த சோறை தின்னக்கூடாது. தின்னா போய் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. அணில் காக்கா 2 பேரும் வரக்கூடாது. அவங்க 2 பேரும் இவங்க எப்படா போய் தூங்குவாங்க சோறு பிறந்தலாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அதுங்களும் பொறுக்க மாட்டாப்புல 4 தடவை தட்டுக்கு வர வேண்டியதான். அது 10 தடவை ஓடி வரட்ட வேண்டியதான். மாயா சரியான மாயான்னு வச்சுக்கோங்க. காவக்காரி வேட்டைக்காரி மண்டை. சின்னமாயி குட்டமாயே சரியான தலைவலி அன்னைக்கு.
இதில் பார்த்தா விதவிதமாக கொய்யாக்காய் அந்த எங்கள் மரத்தில் காய்க்குதுங்க. இப்போ வந்து 2 மரம் வேறு கீழே ஜாயிண்ட் ஆகிடுச்சுனால, ஒன்று பன்னீர் கொய்யா ஒயிட் கலரில் நீட்டமாக கடைகள்லாம் வச்சுருப்பானுங்களா அந்த கொய்யா மரம், ஒன்று பெரிய பெரிய கொய்யா அப்படி இருந்த மரம். இப்போ பார்த்தா 2ம் கலந்த கலப்படமாக பெருசும் ஆகாமல் நீட்டம் ரொம்பவும் ஆகாமல் வித்தியாசமாக காய்க்குது பாருங்க. 2 மரத்தையும் பக்கத்தில் வச்சு விட்டு, இப்போ அந்த மரம் சின்னதாக இருக்குது பன்னீர் கொய்யா மரம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் காய் வந்து நீட்டமாகவும் காய்க்குது, உருண்டையாகவும் காய்க்குது, ரொம்ப பெருசாக திடீர்னு வருது, திடீர்னு சின்ன காயாக காய்க்குது, டிஃப்ரெண்ட்டாக காய்க்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆமாம், காய்ச்சி அப்படி காய்க்குது. மாங்காவும் அது மாதிரி நிறையா பூ வைக்குதுங்க. இந்த டயத்தில் பூ வச்சதே இல்லை போன வருஷம்லாம். இந்த மாங்காய் பூ நிறையா வைக்குது, அதில் பிஞ்சு இருக்குது. இந்தா இங்கே வா, அம்மாட்ட வா, மம்மி தருவாங்க வா பாருங்க. ஒரு ரொட்டி கொடுக்கலன்னு போய் இங்கே வந்து இதை இழுத்து பார்த்துட்டு வேறுண்டா நான் பெத்த வருமா நான் பெத்த வருமா. எங்கள் அம்மாவோட பையன் எங்கே இருக்காரு? அம்மாவோட பையன் எங்கே இருக்காரு? மம்மி பையன் எங்கே இருக்கார்? குஞ்சுமணியே, மம்மியோட குஞ்சுமணி எங்கே இருக்காரு? பா, மம்மி பையன் யாரு? குப்பை போடாத தங்கம், இங்கே வரு தங்கம், குப்பை போடாதீங்க, குப்பை போடாதீங்க சாமி, சாமி இவர் குப்பை போடாதீங்க ஐயாவு. பேப்படுத்தினாத பேப்பர் போட தின்னாது பிடிங்கி கீழே விடுறது. பேப்பர் வந்து விடுறதில்ல, பிச்சு போட்டுட்டு அதோட விடுறதும் இல்லை. நறுக்கு தின்றது. மாயா இங்கே வா, நீ எதுக்கு அது வெறிஞ்சொத்த காத்து உட்காந்துருக்க? வா, ரொட்டி வாங்கி தின்றி. வெறிஞ்சொத்த காத்தே உட்காந்து கிடக்க. வா, அவள் சோத்துக்கு காவலாக காத்திருக்கா, எதையும் வரவிடாமல். இங்கே வர ரொட்டியை அப்புறம் தின்னுக்கிட்டு இருக்கா. அவங்க காவை காத்து சும்மா நிற்க வேண்டியேன். சோறும் தின்ன மாட்டாமல் ரொட்டியும் தின்ன மாட்டாப்புல பட்னியாக கிடக்க வேண்டியதான். நீ சாப்பிடு. ராஜா, என்னோட ராஜா நீ, அம்மாவோட ராஜா. யார் பெத்த பிள்ளை நீ? இங்கே வரு, அம்மாவோட செல்லம்மா நீ. ஏண்டி தங்கம், அம்மாவோட செல்ல பயலா நீ, அம்மாவோட செல்ல பயலா நீ. யார் பெத்த தங்கம் நீ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் அந்த மாயா பாருங்கள், அண்ணாந்து பூரா மரத்தில் இருக்க அண்ணியில் கூட பிடிக்கிற மாதிரி இருக்கா. எல்லாத்தையும் அடைச்சிட்டு யார் கரெக்டாக கவனிக்க போங்க. வீட்டுக்கு அவங்க டாடி நடக்கிற சத்தம் கேட்டு கரெக்டாக கவனிக்கிறாங்க. டாடியை பார்க்க போலையா? மாயா ஆளாட்டுறா. ரொட்டி சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் டாடி. ஃபஸ்ட்டு ரொட்டி சாப்பிட்ணுமா? அவன் டாடியை கொஞ்சம் போயிட்டா, பொம்பளை பிள்ளை. அவங்க அப்பனை கொஞ்சம் போயிட்டா. இது நல்ல ஆம்பளை பிள்ளை, ஆத்தாக்கிட்ட உட்காந்து விவரமாக உட்காந்து ரொட்டி அப்புறம் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட சேட்டைகள் தொடரும். தேங்க்யூ.